ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பழைய குக்கர் கேஸ்கட் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு குக்கர் கேஸ்கட்டு, சிசரு, ஸ்கேலு, நான் வீட்டில் கொஞ்சம் கிளாத் இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக சாட்டின் ரிப்பனு, ஃபெவிகால் அதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கர் கேஸ்கட் எடுத்து ரிப்பனை சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படியே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு சுத்த ஆரம்பிக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு வரலாம். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். அவ்வளோதாங்க, கட் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணிவிட்டு இதையாக முடிச்சு போட்டுடலாம். இது எதுக்குன்னா, கொஞ்சோண்டு விட்டுருக்கோன்னா இது ஆணியில் மாற்றணும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் விட்டுட்டு முடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது இது காட்டன் கிளாத்து. இதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிளாத்து. அது அளவு வேணுன்னா எடுக்கலாம். பாருங்கள், 30, ஒரு 15, 45 inches எடுத்துருக்கேங்க. 45 சென்டிமீட்டர் எடுத்துருக்குறேங்க. இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் எடுத்துருக்குறேங்க. 5 + 5 10 சென்டிமீட்டர் எடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இது ரெண்டாக மடிச்சுட்டு இதைய இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ண பக்கத்தில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஊசி நூல் எடுத்து ஒரு பூ ஒன்று செய்யலாங்க. இப்போது ஊசி நூல் எடுத்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி தான் ரன்னிங் ஸ்டிச்சு, தமிழில் ஓட்டு தையல்னு பேர். இப்படி தான் போடணும். ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ரன்னிங் ஸ்டிச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இது அப்படியே எடுத்துக்கலாம். முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு இதைய கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. அழகான பூ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸு. நீங்கள் புதுசாக துணி வாங்கி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் வேஸ்ட்டாக ஏதாச்சும் கிளாத்து, ஏதாச்சும் சுடிதார் பிட்ஸு, இல்லைன்னா ப்ளவுஸ் பிட்ஸு, சாரீ, வேஸ்ட்டு சாரீ அதெல்லாம் இருந்தாலும் அதில் கூட கட் பண்ணி இந்த மாதிரி பூ செய்யலாம். அப்போ நமக்கு 0 காஸ்ட்டில் இந்த ஒர்க் முடிஞ்சிடும். பாருங்கள், பூவை இந்த மாதிரி வைக்கலாம். அப்போது ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த பூவை பேஸ்ட் பண்ணிடலாம்.